ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஃபிஷ் ஆம்லேட் பார்க்க போகிறோம். ஸோ ஆம்லேட்னால் நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாம இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஆனியனு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு சின்ன தக்காளி, இதெல்லாம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு சாந்து, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நல்ல ஃபைனாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம முட்டை, நான் வந்து ஒரு மீன் எடுத்திருக்கேன். ஒரு மீனுக்கு 2 முட்டை போட்டு நான் இந்த ஆம்லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை வேணுமோ போட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டுக்கப்புறம் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம சில்லி வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிளகுத்தூள் வேறு போடுவோம். ஸோ கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சோம்பு, பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது சோம்பு, இஞ்சி பூண்டு சாந்து 1 ஸ்பூன் மட்டும் போதும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது மீன் நம்ம ஆட் பண்ணிடலாம். மீன் வந்து நான் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மீன் வேணுமோ அந்த மீன் எடுத்துக்கோங்க. நான் வந்து செகப்பு சங்கரா மீனில் அந்த மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் முள் கம்மியாக இருக்கும், அதனால் நான் அதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் முள் வந்து கண்டிப்பாக பார்த்து ஆஞ்சி, ஒரு முள் கூட இல்லாமல் எல்லாம் நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் தக்காளிலாம் அதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் 2 முட்டை போட போகிறேன். ஏன்னா ஒரு முட்டை போட்டால் அந்தளவுக்கு அது கம்பைண்ட் ஆகாது. ஸோ அதனால் 2 முட்டை ஆட் பண்ணி நான் நல்லா பீட் பண்ணி தோசைக்கல்லில் போட்டுற போகிறேன். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ நான் தோசைக்கல் வந்து ஏற்கனவே மீன் வறுத்த தோசைக்கல் தான் இது. ஸோ அதிலே நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, மீன், அதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் தீயாமல் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபிஷ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே சூடாக சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.